வெல்கம் டு நியூ டிபிசிங். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2026 ஆனுவல் பிளானர் இன்னைக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ குரூப் 4 எக்ஸாம் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்கலாமா வேணாமன்ற கன்ஃபியூஷனில் இருந்தோம். ஸோ 2026 குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 இந்த 3 எக்ஸாமே இருக்குது. இது இல்லாமல் நான் இன்டர்வியூ டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்குது, இன்டர்வியூலையும் டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த 5 எக்ஸாமே அடுத்த வருஷம் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ குரூப் 4 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2026 டிசம்பர் மந்த் 20. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நமக்கு கரெக்டாக டைம் இருக்குது குரூப் 4க்கு. இந்த டைம் கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. ஓகே, நான் இதை பிளான் பண்ணி புதுசாக போடலான்ட்டு இருக்கேன். புது டெஸ்ட் பேட்சும் போடுறேன். அதாவது அதே பிளான் தான். ஸோ டேட் மட்டும் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிங்க. ஆல்ரெடி இருக்கிற டெஸ்ட் பேட்சில் அவங்க இருக்கலாம். புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க புது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகிக்கலாம். அதே தான், அதே கண்டென்ட் தான். ஓகே, ஸோ குரூப் 2 வந்து இருக்குது. ஸோ நான் போகிற டெஸ்ட் வச்சு குரூப் 2க்கும் யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா நான் எடுக்கிறது அப்படி தான் இருக்குது. குரூப் 2 அண்ட் குரூப் 4 இது ரெண்டுத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 1 வந்து செப்டம்பர் 6 வருது. ஓகே, குரூப் 1 வந்து செப்டம்பர் 6 நடக்குது பிலிம்ஸ். அதே மாதிரி வந்து குரூப் 2 வந்து எப்போ நடக்குது அப்படின்னா அக்டோபர் 25 நடக்குது. ஸோ இந்த டைமை சரியாக யூஸ் பண்ணிங்க. குரூப் 1க்கு 6 மாதம் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ரெஃபரன்ஸ் புக்கு நல்லா பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் குரூப் 2க்கும். ஸோ இந்த குரூப் 2ல் சரியாக பண்ணாதவங்க எல்லாமே அடுத்த குரூப் 2வை ஏமா வச்சு பண்ணுங்கள். வேக்கண்ட் எந்த மாதிரி வரும்னு தெரியல, பட் எல்லாரும் சொன்னதான் அடுத்த வாட்டி அதிகமாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி குரூப் 4ஓட வேக்கண்ட்டுமே 645 இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரே நாளில் நமக்கு வந்து 2 விஷயம் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ரெடியாக இருங்க. யாரும் வந்து இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ணால் அது நம்மளோட மடமை தான் சொல்லுவோம். ஓகே, நான் கொஸ்டின் எப்படியுமே கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம நிறைய போராடி பார்த்துட்டோம், சிலபஸை மாற்றலை, எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. பட் இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். 2027 நியூ புக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அதுக்கான குழுவும் போட்டுட்டாங்க. ஸோ அப்போ அந்த புக் மாறிச்சுன்னா அப்போ அதோட அந்த சஸ்ஸும் நம்ம மண்டையில் ஏறும். ஸோ அதனால் 2026 முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்னா ஏதோ ஒரு ஜாப்குள்ளே உள்ள நுழைஞ்சிடணும். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுமே நம்ம கையில் இருக்குது. ஸோ இது நமக்கான காலம். ஸோ நமக்கான வருகை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இலக்கோட டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ போன வருஷமே இது மாதிரி அப்டேட் பண்ணும்போது அந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதே டேட்டில் என்னென்னா எக்ஸாமும் நடந்தது. ஸோ இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். புதுசாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க நான் சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, புது டெஸ்ட் பேட்ச், அதாவது அதே டெஸ்ட் பேட்சை புது ஷெட்யூல் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ பை. நீயும் எழுந்து படிக்க ஆரம்பிங்க. பாய்.